ஹாய், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துலாமா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, an aircraft can accommodate 280 peoples in 2 trips. The number of trips required for 1400 people. ஸோ ஒரு ஏர்க்ராஃப்டால் 280 பீப்புளை 2 ட்ரிப்பில் போக வைக்க முடியும். ஸோ அப்போது 1400 பீப்புளை எத்தனை ட்ரிப்பில் போக வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து அப்படியே இது பண்ணிடலாம். ஸோ இப்படி எழுதிக்கோங்க. இதில் இந்த டயக்னலாக, அதாவது இந்த ஸ்ட்ரெச்சில் உள்ளதை கேன்சல் பண்ணிக்கலாம். டயக்னலாக மல்டிப்ளை தான் பண்ண முடியும். 0 0 கேன்சல். 14 போட்டால் 1 14 சார் 14, 0 2 14 சார் 28, 1 2 is 2, 1 2 சார் 2. ஸோ அப்போ என்ன இருக்குது? ரிமைனிங் 10. ஸோ அப்போ எத்தனை ட்ரிப் வந்து கிடைக்கும்? 10 ட்ரிப்பில் வந்து மிச்சம் இருக்குது 1400. இவங்க சொன்ன 1400 பீப்புளை வந்து 10 ட்ரிப்பில் அக்காமடேட் பண்ணலாம். ஸோ இப்படி வந்து டேரெக்டாக பண்ணலாம். இல்லைப்பா எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்னொரு மெத்தடில் போடலாம். என்ன, 280 பீப்புள்ஸை 2 ட்ரிப்பில் வந்து முடிக்க முடியும். ஸோ அப்போ ஒரு ட்ரிப்புக்கு எவ்வளோ அப்படின்னா 280 டிவைட் பை 2. கரெக்டா? ஸோ அப்போ 1 2 சார் 2, 4 2 சார் 8, 0. ஸோ அப்போ ஒரு ட்ரிப்பில் எத்தனை பேர் போக முடியும்? 140 பேர் போக முடியும். ஸோ அப்போ 1400 பேர் போகணுன்னா ஒரு ட்ரிப்பில் 140 பேர். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 0. ஓகேவா? ஸோ டோட்டல் பீப்புள் இருக்காங்க. 1 ட்ரிப்பில் போக வேண்டிய பீப்புள் இருக்காங்க. ஸோ போனீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஓகே. ஸோ எப்படியும் பண்ணலாம், எப்படியும் பண்ணலாம். இந்த மெத்தட் தான் எப்போவுமே ஈஸி. கடற்கடன் போட்டோமா, கேன்சல் பண்ணாமல் ஆன்சர் வந்துருச்சான்னு இருக்கும். ஸோ இதில் மட்டும் 1400 பீப்புளை வந்து அக்காமடேட் பண்ணுறதுக்கு எத்தனை ட்ரிப் வந்து அந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு தேவை அப்படின்னா 10 ட்ரிப். இந்த மாதிரி நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பை கைஸ், தேங்க்யூ.